விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி KS மஸ்தான் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பதிலாக டாக்டர் ப. சேகர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தற்போதைய அண்மை செய்திகளாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி KS மஸ்தான் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் ப. சேகர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அண்மை செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி KS மஸ்தான் தற்போது பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளராக பணியாற்றியிருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தற்பொழுது அப்பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். அதாவது திமுக தெற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவை அடுத்து இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது மறைந்த புகழேந்தி முன்னாள் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில அவரோட மறைவை அடுத்து திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளராக புதிதாக டாக்டர் கௌதம சிகாமணி அவர்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து முக்கியமான ஒரு அறிவிப்பும் கூடுதலாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக பணியாற்றி வந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்த செஞ்சி மஸ்தான் திமுகவில் அமைச்சர் பொறுப்புல இருக்கிறாங்க. அமைச்சர் வெளிநாட்டு அதாவது சிறுபான்மையினர் துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தற்பொழுது இந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுவாக இதனால் வரைக்கும் திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளராக செஞ்சி மஸ்தான் பணியாற்றி வந்த நிலையில அப்பொறுப்புக்கு புதிதாக டாக்டர் பி. சேகர் என்பவரை திமுக தலைமை கழகம் வந்து விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளராக நியமிச்சிருக்காங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்பது திமுக பணியாற்றி வந்த மிகவும் ரொம்ப ஆண்டு காலமாக மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர் மறைவை எடுத்து இந்த ஒரு மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பில் அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னதாக வந்து அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் மு. ஸ்டாலின் தலைமையில மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வந்துட்டு இதன் தொடர்ச்சியா இந்த கூட்டத்துல இந்த முடிவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதற்கான அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக பணியாற்றியிருந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தற்பொழுது அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டு அதற்கு பதிலாக டாக்டர் ப. சேகர் என்பவர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அதற்கான அறிவிப்பை சிவகுமார், தற்போது செஞ்சி மஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் இந்த மாற்றத்திற்காக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது இந்த அறிவிப்பை குறித்து இது தொடர்பா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தரப்பிடமிருந்து கேட்ட பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய தகவல் என்ன என்று பார்த்தால், விழுப்புரம் மாவட்டத்துல மறைந்த புகழேந்தி அவர்கள் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வர்றாங்க. பொதுவாக மிகவும் முக்கியமான பணிகள்ல அவர் தான் மேற்கொண்டு வருவாரு. அதன் அடிப்படையில அவர் மறைந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறதா அவங்க தரப்புல வந்து சொல்றாங்க. மேற்கொண்டு ஏதேனும் காரணம் இருக்கிறதா கேட்டறியப்பட்டிருக்கிற அந்த தகவலை தரத்துக்கு அவங்க தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்து சொன்னது என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைந்ததன் காரணமா எந்த ஒரு மாற்றம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தலைமை கழகம் எந்த ஒரு அறிவித்தாலும் அதற்கு தலைவணங்கி நாங்கள் அவர்கள் அறிவித்து தொடர்ந்து அதற்கான பணியை செய்வோம் அப்படின்றதுதான் அவங்களோட தரப்பு பதிலா இருக்கு. வரக்கூடிய நாட்களுக்கான தகவல் என்ன என்பதை வந்து மேற்கொண்டு தெரிய வந்து எதிர்பார்க்கிறேன். விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.